ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த சம்மருக்கு நல்ல சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்டில் இருக்க 2-3 பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக நல்லா க்ரீமியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் ஸ்மிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. பாலை பேனில் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரட்டுங்க, வெயிட் பண்ணலாம். பாருங்க, பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பால் நல்லா கொதிச்சு பால் கொஞ்சம் சுண்டி வரணுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு பாலை நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ பால் நல்லா குறைஞ்சு கொஞ்சம் திக்காயிருக்கு. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கணுங்க. நான் அரை கப் அளவுக்கு பால் சேர்த்து கஸ்டர்ட் பவுடரை நல்லா கரைச்சிக்கிறேங்க. கஸ்டர்ட் பவுடரை நல்லா கரைச்சிட்டு பாலில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நான் இந்த கஸ்டர்ட் பவுடரை பாலில் சேர்த்துக்கிறேங்க. பாலில் சேர்த்துட்டு பாலை கிண்டி விட்டுட்டே இருங்க. கஸ்டர்ட் பவுடர் திக்காகும், அடி பிடிக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் ஐஸ்கிரீம் செய்யும்போது நான்ஸ்டிக் பேன் இருந்தால் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். நான் இப்போது தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சர்க்கரை கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்த்துக்குங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. பால் நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிக்கிட்டே வருது. கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா திக்காய் வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கஸ்டர்ட் மில்க் கம்ப்ளீட்டாக ஆறணுங்க. நல்லா கூல் ஆகிற வரைக்கும் ஆற வச்சுக்கலாம். கஸ்டர்ட் மில்க் ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா ஆறி இருக்குங்க. இப்போ இந்த பாலை ஒரு ஓரமாக வச்சிடலாம். நான் இப்போது பால் ஏடு சேர்த்து தான் ஐஸ்கிரீம் செய்ய போகிறேங்க. ஃப்ரெஷ் க்ரீமோ விப்பிங் க்ரீமோ யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக தான் நம்ம பால் ஏடு சேர்த்துக்கிறோம். பால் ஏடை ஒரு 2-3 நாளைக்கு நான் சேர்த்து வச்சு ஃப்ரீசரில் வச்சுருந்தேங்க. இப்போ இந்த பால் ஏடை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பால் ஏடு இந்த மாதிரி திக்காக கிடைக்கணும்னா தண்ணி ஏதும் சேர்க்காம பாலை காய்ச்சி ஒரு 2 ஹவர் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது பால் ஏடு நல்லா திக்காக கிடைக்கும். அவ்வளோதாங்க, பால் ஏடை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் மில்கை சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் நமக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை நான் ஒரு பாக்ஸில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு 4 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணுங்க. ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டு திருப்பியும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்படி பண்ணுறதுனால ஐஸ்கிரீம் நமக்கு நல்ல க்ரீமியாக கிடைக்குங்க. அதனால் ஒரு 4 ஹவருக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ ஐஸ்கிரீம் கொஞ்சம் செட் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பியும் மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கணுங்க. அப்போ நமக்கு நல்ல க்ரீமியாக கிடைக்கும் ஐஸ்கிரீம். இப்போ நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ் பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க.
இப்போ இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை நம்ம ஒரு பாக்ஸில் மாற்றிக்கலாம். நான் இப்போது 2 பாக்ஸில் மாற்றிக்கிறேங்க. நம்ம 1 லிட்டர் பாலில் ஐஸ்கிரீம் செஞ்சதுனால நமக்கு நிறைய ஐஸ்கிரீம் மிக்ஸ் கிடைக்குங்க. 2 பாக்ஸில் நம்ம ஊற்றி வைக்கும்போது தேவைப்படும் போது ஒரு பாக்ஸாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ ஐஸ்கிரீம் வீணாகாது. ஐஸ்கிரீம் ஊற்றி வச்சதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்து அந்த ஐஸ்கிரீம் மேலே இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. பட்டர் ஷீட் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்படி நம்ம பண்ணுறதுனால ஐஸ்கிரீம் மேலே ஐஸ் ரொம்ப ஃபார்ம் ஆகாமல் இருக்குங்க. அதனால நமக்கு நல்ல க்ரீமியான ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ இந்த பாக்ஸை மூடி ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிறேங்க. இல்லைனா ஓவர் நைட் வச்சு எடுக்கலாம். இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். நான் ஒரு 8 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் ஐஸ்கிரீம் வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ ஐஸ்கிரீம் எப்படி செட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பட்டர் ஷீட்டை மேலேருந்து எடுத்துடுங்க. ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக செட் ஆகி வந்திருக்குங்க. இந்த பாக்ஸ்லேயும் ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகி வந்திருக்குங்க. பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸை நான் ஃப்ரீசர்லேயே வச்சிடுறேங்க. அடுத்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சர்வ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெஷ் க்ரீம், விப்பிங் க்ரீம் போல் எந்த க்ரீமும் சேர்க்காம, எலக்ட்ரிக் பீட்டர் கூட யூஸ் பண்ணாமல் மிக்சியிலேயே ரொம்ப க்ரீமியான ஐஸ்கிரீம் செஞ்சு எடுத்துருக்கோங்க. நம்ம ஐஸ்கிரீம் ஷாப்பில் போய் வாங்குகிற ஐஸ்கிரீமோட டேஸ்ட் போலவே இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் இந்த ஐஸ்கிரீம் மேலே கொஞ்சமாக டுட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேங்க. டுட்டி ஃப்ரூட்டி சேர்க்கும் போது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அவ்வளோதாங்க, இந்த சம்மருக்கு நல்ல சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஐஸ்கிரீம் கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான பொருட்களை வச்சு நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஐஸ்கிரீம் எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்ததுங்க. நீங்கள் ஒரு வாட்டி இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்குங்க. நீங்களே அடிக்கடி வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்க. அவ்வளோதாங்க, நல்ல சூப்பரான கஸ்டர்ட் பவுடர் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரொம்ப ஈஸியாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் செஞ்சுருக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.